ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வணக்கம் வணக்கம். நான் அங்கே இப்போ கேண்டி பேசுகிறேன். சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் பார்ட் ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க டாக்கர் அப்படியே போயிடுவோம். டிவி பார்க்க சொன்னாங்க, அதுக்குள்ளே என்ன மேலே போகணுமா? சரி வாங்க மேலே போயிடுவோம். கோ அப்ஸ்டேர்ஸ் அண்ட் செட்டில் பேபி. ஓம் சாந்தி ஓம் சாந்தி. தனியாக வரல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்பா அழுகாதப்பா, ஏன்ப்பா அழுகிற நீ? லீவ் வந்து க்ளோஸ் த டோர். இவனை தனியாக விட்டாலே இவன் சும்மா இருக்க மாட்டானே. Find something to eat, perhaps a cheese toasty. ஓகே வாங்க. அப்பா அது பாத்ரூம்ப்பா. அந்த இருக்கு. எங்கள் சீஸ் எங்கப்பா? சீஸ் எடுத்தாச்சு. இப்போ வாங்க, இப்போ சீஸை மட்டும் இப்படி தனியாக டோஸ்ட் பண்ணுறது தெரியலையே, என்னவா இருக்கும்? இங்கே வைப்போம். ப்ரெட்டு கூட சேர்த்து வச்சுருவோமா? ப்ரெட் எங்கே? இல்லையே. இல்லை இருங்க, வந்து ப்ரெட்டை டோஸ்ட் தானே பண்ணணும். டோஸ்டர் எங்கே? அந்த இருக்குது, டோஸ்டர் இருக்குது. டோஸ்ட் பண்ணிடுவோமா? வைங்கப்பா, டோஸ்ட் பண்ணுவோம். இல்லையே, ஏன்டா டோஸ்ட்டுன்னா இதானே? எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு இதானே சொல்லி கொடுத்துருக்காங்க டோஸ்ட்டுன்னா. இது இல்லையா அப்போ? ஏன்டா சீஸ் டோஸ்ட் ஒரு வேளை சீஸு கூட வச்சா வருமோ? அதுவும் வரல. டேய் இருங்கடா. ஓ, சாண்ட்விச் மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்டா சாண்ட்விச்சுக்கும் டோஸ்ட்டுக்கும் இது பேரும் டோஸ்ட் தானோ? சரி இருங்க, ஒரு கிராமல் மிஸ்டேக். வச்சாச்சு. சீஸ் வைங்கம்மா. சீஸ் டோஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. சீஸ் வச்சாச்சா? நம்ம காசாக நம்ம பணமா? இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வைப்போம், அவ்வளோதானே. தக்காளி, கொஞ்சோண்டு தக்காளி போட்டு. அடுத்து வேறு என்ன இருக்கும்? எல்லாத்தையும் போடுங்க. அடுத்து ஹேமா எடுத்து வைங்க. வச்சாச்சா? அடுத்து என்ன இருக்குது? மஷ்ரூம் இருக்குது. மஷ்ரூம் எடுத்து வைங்க. இருக்கிற எல்லாத்தையும் வைக்க வேண்டாம். ஏன் வீடாது? இல்லை நான் குழந்தைய பார்த்துக்க வந்திருக்கேன். 2வது தடவை சீஸ் வைப்பேன்டா நான். இப்போ மூடுங்கடா கதவை. அப்பா என்ன ஸ்மெல்லு, என்ன ஸ்மெல்லு? டேய் யோ பயப்படாத. ஃபீட் மீ. எனக்கு சோறு குர்றி, நீ என்னடி திங்கிறேன்னு சொல்லி கத்துறேன். ஏன்டா இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் நான். எங்கே நம்ம குழந்தை? எங்கே ஐயால? இங்கே இல்லவே இல்லை அவன். சரி இரு, உனக்கு என்ன இப்போ சோறு தானே வேணும்? பால் டப்பாவை எடுத்து. டேய் என்னடா இது? ஃப்ரிட்ஜாடா இவ்வளோ பெருசாக போகுது? பாத்தி இந்த இருக்கு. எங்கே நான் எதுவும் பார்க்கலங்க. அப்படியே போயிடும். டேய் பின்னாடி பேய் மட்டும் இருக்குன்னு சொல்லாதீங்கடா ப்ளீஸ்டா. இதை உடச்சி வச்சுருக்காங்க. டேய் ஃப்ரிட்ஜு எவனா எந்த ஊரெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குமா? என்னடா என்னை ஏமாத்துறீங்க? டேய் இங்கே ட்ராப்பெல்லாம் போவேன், ஏதோ உடஞ்சி கிடக்கே. ஆத்தி பாட்டில் இருக்குது. இது என்ன வந்த வழியா? இல்லையே. இதுதான் வந்த வழி. அப்பா இந்த சைடு போகக்கூடாது, வாங்க அந்த சைடு போயிடுவோம். என்னடா ஒரே இருட்டாக இருக்குது. ஓகே எந்த பக்கம் போகிறது, எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே. கதவை கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னடா வெளியே விட்டீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். எது என் ரூம் நம்பர் மாதிரி நான் பார்க்கலையே. எதுடா என் ரூமு? டேய் கதவை தரங்கடா. கூட்டிட்டாங்க டே. ஐயோ பால்டப்பா வேற கீழே வந்துச்சு. எங்கிட்டு எந்த நம்பர் ரூமாக இருக்கும்? 8 லாக்கு, 6 லாக்கு. இது இல்லையா? லிஃப்ட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஐயோ எது ரூமை மறந்துட்டேனே, மாலா மறந்துட்டேனே. அந்த வந்துட்டான்டா. எப்படி வருவான்னு தெரியாத, ஆனால் வந்துடுவான். பார்க்குறான் போகிற. என்னடா ஐயோ என்னடா லுக் இது? குளிப்பா, சந்தோஷமாக இருக்கு. டேக் பேபி டு சேஞ்சிங் டேபிள். எப்பயும் போல் பால் குடிச்சோன்னே உனக்கு வந்துடும். சரி இரு வரேன். ஐயோ உனக்கு இந்த வேலையை பார்க்கும்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கலாச்சாரம்டா ஞாபகம் வருது. என் குழந்தையும் தரேன் சேர்த்து மேய்ங்கிறாங்க. ஐயோ இந்த இதெல்லாம் நான் கேட்குறதுக்காக நான் பிறந்தேன் இருக்கு. ஐயோ அம்மா வாய்ப்பில்ல. டேய் ஓடே பைத்தியக்கார நாயோ பொம்மையை வச்சு அடிக்கிறானே. டேய் அடிக்காதீங்கடா. டேய் நிறுத்துங்கடா. டேய் மரியாதையாக இருந்துக்குங்கடா. டேய் பொம்மையை வச்சு அடிக்காதீங்கடா. இருங்கடா, நான் இப்போ எங்கடா போவேன்? பேக் டு எமர்ஜென்சி கிளாஸ் அப்ஸ்டேர்ஸ். அப்ஸ்டேர்ஸ் போகணுமா? இப்போ வேறு எல்லா இடத்துலையும் முட்டு போடுறானே. ஆனால் காப்பாற்றுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. எப்படியோ நான் சரி போக மாட்டேன் நான். தைரியம் தான் வந்து வாழ்க்கை நிறுத்தும். நான் அப்படியே போகிறேன். நான் எதுவும் பார்க்கல, நான் போகிறேன்.
கண்ணை மூடிட்டு நடமா. ஐயோ யாரும் இல்லைல்லப்பா, யாரும் இல்லை. கதை கூட்டிருக்கே. ஓ வா, இங்கே தான் இருந்தது, இங்கே தான் இருந்தது, இந்த பெட்ரூமில். சாரி மன்னிச்சிருங்க, ரொம்ப கத்துறேன்னு நினைக்கிறேன். இந்த எடுத்துட்டேன். பாசிஃபையா அடங்கொய்யால ஏண்டா இதை நான் குழந்தை கொடுக்கணுமாடா? இந்தப்பா வாயில் வச்சுக்கிட்டு. ஆத்தி டேக் த பேபி டு த பெட்ரூம். ஓகே, என்ன அந்த இடத்துல பார்த்தான் பாப்பா. நீயா பேசியது எனக்கு பயமா இருக்கு. டேய் அவனையெல்லாம் கண்ணை திறக்காதடா. என்னடா டேய், கதை சொல்லணும்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா நீ ப்ளீஸ்டா. டேய் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பறந்து போகிறான்டா. செட்டில் பேபி. இந்த சமாதானப்படுத்துகிறேன் இருன்னு, இந்த சமாதானப்படுத்துகிறேன். ஏப்பா வாப்பா என் தங்கமே, படுத்துக்க தங்கமே. உனக்கு நான் இப்போ கதை சொல்கிறேன் சரியா? புட்ட கரெக்டு புஷி இந்த காட்டு. ஓகேப்பா இருப்பா. கரெக்டான புஷி தானேப்பா. இதுதான் செம்மறி ஆடு தான்ப்பா அதில் இருக்குது. இந்தப்பா செம்மறி ஆடு வச்சுக்கப்பா. தப்பாக கொடுத்து அது வேறு திரும்ப பேய்க்கும் இருப்போம். ஃபைன் த ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன். ஓகே, த பிரின்ஸ் அண்ட் த ஷீப். இங்கே வேறு கொடூரமாக தான் வைப்பாங்க. நீ வாசினே நீ. இட் வாஸ் கோல்டு த்ரூ அவுட் த பிளேஸ். ஒன் ஆஃப் த கர்டைன்ஸ். ஓகே. த லிட்டில் பிரின்ஸ் வாஸ் இன் திஸ் பெட் அண்ட் couldn't get sleep. The little prince was in this bed. So he called out his mother, please go. ஓகே, அந்த பிரின்ஸ் அந்த இளவரசனுக்கு தூக்கம் வரல. அதனால் அவங்க அம்மாவை கூப்பிட்டு எம்மா என்னோட அந்த செம்மறி ஆடை கொஞ்சம் தேடி கொடுமான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்று தவிக்குதுன்னு சொல்லி I'm thirsty. So the sheep fetched a drink. Said the prince. So the sheep. Said the prince. So the sheep changed his clothes. I'm tired. Let me count you 1 2 3. Let me count. ஓகே, அந்த ஷீப் வந்து அந்த பிரின்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. உடனே 1 2 3 எண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் மோர் திங் செட் த பிரின்ஸ் பிஃபோர் ஐ ஷீப். He opened up his big red eyes. நீ வாசினேன் உன் வாய்ஸ் தானே அருமையாக இருக்குது. கம் ஜாயின் மீ இன் மை ட்ரீம்ஸ். ஓகே, அந்த பிரின்ஸ் எப்பயும் போல் வந்து கொடூரமாக எல்லாரும் பிடிச்சி வம்புக்கு ஆரம்பிச்சிருக்கான். Obediently the sheep stepped forth, its mind consumed by dread. ஆக மொத்தத்தில் அந்த ஷீப்பை வந்து வன்முறையாக நீ வந்து தாக்கியிருக்க. ஏன்டா இப்படி கதை எழுதுறீங்க? எப்படி யாரா உங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறது? இப்படிலாம் கதை எழுதுங்கன்னு சொல்லிட்டு 4 பக்கத்துக்கு வராதேப்பா. 3 பக்கத்தில் அவன் தூங்கியிருக்கணுமே. நானும் டேய் ப்ளீஸ்ரா டேய் தூங்கி தோறடாடே குழந்தை. ஏன்டா அப்படி பண்ணுற? என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன அது? எல்லாம் பார்த்தாச்சு. குட் நைட். எல்லாரும் மூச்சு இழுத்து விட்டுங்க நண்பர். எனக்கு மட்டும் தான் பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் தான் ஆஸ்மா பர்சன் போல். என்டர் த அப்பார்ட்மெண்ட். இப்போ வந்து வீட்டுக்கு வெளியே வந்து விட்டுருவீங்க. இன்னும் பால் இடைஞ்சு போயிருக்கு. சரிடா, நான் போன தடவை ரூம் நம்பர் பார்த்து வச்சிட்டேன். 10ஆம் நம்பர். எப்படி? டோன்ட் கோ அப்ஸ்டேர்ஸ். ஏண்டா எப்பயும் எதுனா செய்யணும்னு தானே சொல்லுவீங்க. இப்போ என்ன செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. செய்யாதீங்கன்னா தான் நம்ம செய்வோம். சரி, நம்ம இந்த வட்டம் வந்து கண்ட்ரோலாக இருக்கோம். ஓகேவா கேண்டீஸ்? நம்ம வந்து மேலே போகக்கூடாது. இப்போ ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது? எப்பயும் போல் பால் டப்பா அடுக்கி வச்சுருக்காங்க. யாரும் இல்லை இங்கே? ஏப்பா இங்கே யாரும் இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே யாரும் இல்லை. என்னென்னமோ உடஞ்செல்லாம் கிடக்கேனே. சரி, எல்லாமே ஆன் தி பிளேஸில் இருக்குது. ஒருத்தனை தவிர அந்த பேபியை மட்டும் இன்னும் காணும். இதெல்லாம் திறக்க முடியாதா? சோல்ஸ் வேணுமா? ஓகே, இவன் வேறு காதுக்குள்ளே கச சரி அமைதியாக இருங்களா. செவரை பார்த்தோன்னே அக்காவுக்கு 2 ஞாபகம் வந்துருச்சு. லெஃப்ட் ரைட் போய்ட்டு வருவோமா? யாரும் இல்லைல்லப்பா, யாரும் இல்லை. குழந்தை உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்குது. எப்போ மேலே போகக்கூடாதுன்னா நம்ம கை நம்மட்டு இருக்கேப்பா. எப்படி கீழே இருக்கிறது? நான் பொறுத்தது போதும்டா. நம்ம போகக்கூடாதுன்னா நம்ம முடிவு எடுத்துருவோமா? போயிடலாமா? இல்லை வேண்டாம், அவன் வாட்டுக்கு எதனா செஞ்சிட போகிறான். அப்புறம் இப்படி நிற்பான் நல்லா கண்ணை சவுக்க வச்சுட்டு. நம்ம உட்காந்து டிவி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? உட்காரது கூட பட்டன் கொடுக்க மாட்டுறாங்க. சொல்கிறது தான் செய்யணுன்னா இப்போ மேலே போகக்கூடாதுங்கிறீங்க. அப்போ நான் எங்கே போகிறது? நான் போவேண்டா. வாண்டாடே. ஐயோ யாரும் இல்லைல்லப்பா. பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது?
ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். ஓகே 1 2 3 ஓடுறா 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 ஓடுறா. கண்ணை மூடிட்டு ஓடுங்கடா. வந்துட்டேன்டா. சொல்லலை, சேர் போட்டு உட்காந்துருக்கான். ஃபாலோ த ரேபிட். ரேபிட்டை ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் சொன்னால் சரியாக தானே இருக்கும். க்ரீன் கலரில் கோடு போட்டிருக்கீங்க. ரேபிட் எங்கே? இங்கே இருக்குது. இப்போ நான் வெளியே போகணும், வீட்டு அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போகணும். நீங்கள் அப்போயே சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ இருப்பேன். ஓகே என்னடா ரேபிட் இங்கே இருக்குது, அடுத்து எங்கடா போகணும்? எதுவுமே வரையிலையே. சரி அப்படியே சுற்றி இப்போ போவோம். இங்கே தான் இருப்பேன். அதை வரைஞ்சிருக்காங்க. எலவேட்டரில் போகணுமா, லிஃப்ட்டில் போக சொல்லிட்டாங்களே, என்ன ஆகோ தெரியல. ஓ மை காட். ஓகே மேலே போகிறோம். வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓகே உங்கள் சிற்பத்தை பதிச்சிட்டிங்க. இப்போ நான் எங்கே போகிறது? பட்டன் அமுக்கணுமா? அனுப்பிக்கிறேன்ப்பா. நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும். எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தானே செய்கிறேன். கிட்டாங்க மறுநாளா? ஓகே குவிக்லி டுவர்ட்ஸ் எக்ஸிட் த டைனி ரேபிட் ஹோப். இப்போ நம்ம வந்து எக்ஸிட்டை நோக்கி பயணம் போகிறோமா? அப்போ ஓகே அதாவது தரங்கடா. அது இருக்காகுடா. டேய் 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 லிஃப்ட் ஏன்டா ஆளுது? பாட்டுங்கடா போகுண்டா. டேய் இதுக்காக நான் பயப்பட மாட்டேன்டா. வாங்கடா டே. என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்டா. என்னடா மதுரைக்காரங்கிட்டே வா. ஃபாலோ த ஒயிட் ரேபிட். திரும்ப அதே தான் இருக்குது. சரி வாங்க போவோம். எங்கடா டே ஒயிட் ரேபிட்? தான் இருக்கான். கதவு தரங்கடா. டே மிஞ்சி மிஞ்சி போனால் இப்படி எதனா பண்ணுவீங்க. சாவி வச்சுருக்கான்டா. சாவியை தானே வாங்கணும். கேட்ச் த பேபி. பிடிக்கிறேன்டா. டே வாடா டே, உன்னை தலையிலே கொட்டி. எங்கிட்டு போனா? இங்கிட்ட ஏதோ ஆரமாக இருக்கு. ஓ இந்தா இருக்கான். டேய் நில்றா. ஐயோ டே வயசான காலத்தில் என்னை ஓட வைக்காதீங்கடா. எங்கிட்டு போனா? இந்தா இருக்கான். 3 தடவை விட்டோன்னே ஃபெயில்டா. ஓகே இன்வெஸ்டிகேட் அப்பார்ட்மெண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா? துப்பறிவாளர்னு அனுப்பு மனசில் அப்படியே. சரி பின்னாடி பிஜிஎம் போடுங்கடா. டே நான் துப்பறிய போகிறேன். இந்த இருக்கானா? டே இவன் அவ்வளோதான்டா. இவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான் போல். ஏன் இது என்னது இது? ஏதோ மியூசிக் சிம்பிள் போட்டிருக்கு. இந்த இங்கே போய் வச்சு பார்ப்போம். வச்சாச்சு. ப்ளேஸ் ஆகுது. ப்ளே த பியானோ. டே இவன் என்ன ஓடிட்டு தான்டா இருக்கான். இவன் திருந்த மாட்டான்டா. இந்த இருக்குது இன்னொன்று. ஓ அப்போ இன்னும் ஒன்று வேணுமா? இந்த வரேன்டா. இங்கே ஏதோ பேப்பர் இந்தா இருக்குல்ல, எடுத்துட்டேன்டா. இது என்ன? இது பியானோ மியூசிக் இல்லையேப்பா. ஆமாம் அவங்களும் அதான் சொல்கிறாங்க. இது பியானோ இல்லடி, தூக்கி வெளியே போடு அப்படிங்கிறாங்க. சரி தூக்கி வச்சுருவோம். என்னவா இருக்கும்? பியானோ வாட்ச் பார்த்தாச்சு. ப்ளே ஆகலையே எதுவும். இதாக இருக்கு. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டான். நான் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஐஎம் ஏ ஆஃபீஸர். இப்போ வாசிடா பியானோவை. இப்போ என்ன நடக்கும் நானே சொல்லவா கேண்டீஸ்? இந்த வந்துட்டான் பாருங்க. இருடா தம்பி, அக்கா உனக்காக மியூசிக் வாசித்து காமிக்கிறேன். அருமையாக இருக்கா பாட்டு? எல்லாம் திறமை. அக்காட்ட உனக்கு என்ன குழந்தைய மேய்க்கிறது மட்டுமா? அக்காட்டு மறந்துட்டேன்டா. குழந்தைய மட்டும் இல்லை அக்கா எல்லாமே பார்ப்பேன்டா. ஆல்ரவுண்டர் அக்கா. அந்த ஏதோ பெட்டடா. ஓகே இப்போ நம்ம சுரங்கத்துக்குள்ளே போகிறோம். க்ரௌச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்து வராது கேண்டீஸ். ஏன்னா வந்து நம்ம இப்போ க்ரௌச்சில் இருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே இப்போ வந்து லெஃப்ட்டு ரைட்டு திரும்ப வந்து ஏதோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. என்ன அது? இது ஏதோ வீடியோ மியூசிக் பிளேயர். அந்த அங்கே. ஓகே நான் பார்த்தேன். தெரியாமல் கீழே போட்டேன்ப்பா. க்ரௌச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அங்கே போய் அங்கே வச்சோன்னே எல்லாம் சரியாயிடும் அப்படி தானே? ஓகே நம்ம எடுத்து வச்சுப்போம். கேண்டீஸ் உங்களுக்காக எவ்வளோ பாடுபடுறேன் பாருங்கள். லைக் போட்டுட்டு போங்க. இல்லாட்டி உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கலன்னு நான் இனிமேல் போட மாட்டேன். ஓகே நம்ம குடும்பத்துக்கு வேணாம் தூக்கி அங்கிட்ட வெளியே போடுங்க. இப்போ அதை போட்டோன்னே திரும்ப இங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கலாம். அதானே வந்துட்டான்டா. சாவியை குறா பிளடி இடியட். நான் ஓரேன்டா. நான் வீட்டுக்கு போகிறேன்டா. நான் இது திரும்ப வரமாட்டேன்டா. குழந்தையெல்லாம் இனிமேல் என்னால் பார்த்துக்க முடியாதுடா. எங்கடா ரே இங்கே இந்த கதவுங்கடா. வந்துருக்குடா. போட்டேன்டா. இனிமேல் வாழ்க்கையில் ஒரு வீடியோ காலம் வந்துருச்சுடா. அண்ணே எனக்கு எதுவும் பெயிலாம் எதுவும் வராதுல்லண்ணே. இப்போ நான் எங்கே போகிறது? லிஃப்ட்டு அமுக்குங்கடா.
எப்படா பட்டன் நமக்குன்னா கரண்ட்டு போகும். கரண்ட்டு போயிடுச்சான். சரி வாங்க. டேம் பவர் கட். என்னாச்சு? இங்கே ஏதோ ஃபாலோ த ரேபிட் தானே பண்ணிட்டேனே. வளைஞ்சு வளைஞ்சு பாதையை கொடுத்தே பயன்படுத்துகிறாங்களே. யாரும் இருக்கீங்களாப்பா? யாரும் இல்லை. கண்ணை மூடிட்டு ஓடுறா. இங்கே ரேபிட்டே போடலை. இன்னும் பாதை மாறி வந்துட்டோமோ ஒரு வேளை. பாய்ஸ் ரேபிட்டே போடலையேங்க. சரி வாங்க போவோம். எங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இந்த இருக்கு. பவர் இப்போ ஆன் பண்ணனே வந்துடும். அப்படி தானே? என்னது இது? நோ பவர். அதான் எங்களுக்கு தெரியுமே. இன்வெஸ்டிகேட் த ஃபியூஸ் பாக்ஸஸ். இந்த இருக்குது ஃபியூஸ் பாக்ஸ். ஏதோ ஃபியூஸ் காணும். ஃபியூஸ் பாக்ஸில் ஃபியூஸை காணும். ஓகே. என்ன இங்கிட்ட ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது. இங்கிட்ட இன்னொன்று ஃபியூஸ் வேணுமா? ஓகே. இது ப்ளூ கலர், அது பிங்க் கலரு. ஃபியூஸ் எப்போ கண்டுபிடிக்கணும். அதே தானே கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே. கலெக்டபிள் ஐட்டம் எடுத்து வச்சுக்க. எடுத்து உள்ளே போடு. பாக்கெட்டுக்குள்ளே உள்ளே போடு. இங்கிட்ட ஏதோ போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்களே. ஏதோ இருக்குது. 17. இதாக இருக்குப்பா ஃபியூஸ். ஃபியூஸை தூக்கி போடுப்பா. ஒரு ஃபியூஸ் கிடச்சிருச்சு. இன்னொன்று இதே மாதிரி எங்கேயோ பார்த்தேனே. இங்கே வேறு ரூமில் எதுவும் பார்த்துருப்பேனோ. இது திறந்துடும். செஸ்ஸு இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எங்களுக்கு இப்போ ஃபியூஸ் வேணும். ப்ளூ கலர் ஃபியூஸ் வேணும். எங்கே பார்த்தேன்? வெளியே பூட்டிட்டாங்க. அப்போ இங்கே தான் பார்த்துருக்கேன். 4-3 ஏதோ 4 கோடு பின்னு இருக்கு போல். அங்கே 2 இங்கே 2 வச்சுருக்காங்க. இந்த இருக்குது. இங்கே தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ வச்சுருவோமா? வச்சுருங்க. வச்ச என்னோ. ஃபியூஸை கொடுறா. டோமரு எடுத்து உடச்சிட்டான்டா. ஒய்யால உன்னை தலையிலே கொட்டுறான்டா. எடுப்பியா? ஃபியூஸை எடுப்பியா? எடுக்கக்கூடாது. மண்டையில் போட போகிறோம். தூக்கி அவனுக்கு வெளியே போடுங்க சார். ஃபியூஸை எடுத்துட்டானே. திரும்ப அங்கே இருக்குமா? போகலாம் அந்த பக்கம். உனக்குலாம் இனிமேல் மரியாதையே கிடையாதுடா. தூக்கி ஃபியூஸை போடுங்க. திரும்ப ப்ளூ ஃபியூஸ் எடுத்துட்டான்டாப்ப. இங்கே பாரு. மரியாதையாக இருந்துக்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேன். உனிய எடுக்காதடா ஃபியூஸை. என்னது இது? இந்த இருக்கு 4 கோடு. கீழே போ. போ. இப்போ திரும்ப வச்சு பார்ப்போம். இங்கே வச்சு திரும்ப பிங்க் எடுத்துட்டான்டா. வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இங்கே பாரு. அக்கா அழுதுருவேன். அழுக மாட்டேன்னு நினைக்காத. பின்னால் எடுத்து உனக்கு கொடுத்துருவோமா? எல்லாம் பின்னாயிலாக தான் இருக்குது. இவனை பேசாமல் கொண்டுறலாங்க. எங்கே இருந்தாலும் நம்மளே பார்க்குறான். பரதேஷ் பை. இந்த கோடை வேணாம் போட்டு பார்ப்போமா? 4-3 என்னது? இது என்னன்னே தெரியலையே. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இங்கே எதுக்கிட்ட வச்சுருக்கீங்க பாஸ்போர்டை? 4-3 போட்டு பார்ப்போமா? அதான் 4 கோடு இருக்கே. அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா மூளை இருந்தால் இப்படி தான் கேண்டீஸ். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. 4317 431 7 வச்சாச்சு. இப்போ என்ன உள்ள என்ன இருக்கு? ஓஹோ, நம்ம ஆசை வந்து இப்போ நிறைவேற போதா? வாடா ஒன்றா தான் குப்பையில் போட போகிறேன் நான். வா போச்சு. போ வெளியே போ. கிளம்பு. பாடி இனிமேல் அவன் திருட மாட்டான். யாரும் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம். இங்கே ப்ளூ ஆல்ரெடி வச்சுட்டோமோ? சாரிப்பா, கொஞ்சம் மெமரி லாஸ். அதான் இருக்கு. பிங்க் வச்சாச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஓடிடுவோம். வந்துட்டானாடா. திரும்ப லைட் எரியுது. இவனை எதனா பண்ணுங்களேன். யாருன்னா சொல்லி நிறுத்துங்களேன்டா இவனை. அப்படியே உட்காந்துருப்பான் பாரு, கண்ணை உருட்டிக்கிட்டு. போடா டோன்ட் லீவ், நோ எஸ்கேப். அக்காவை கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறியாடா தம்பி? அக்காவுக்கு வீட்டுக்கு போகணுண்டா. அக்கா காசியாக இருக்குல்ல. திரும்ப போட்டுட்டாங்க. இப்போ 2 சாவி வேணுமாடா? என்னென்னமோ வரைஞ்சிருக்காங்களே இங்கே செவத்தில். சரி, இதெல்லாம் பொறுத்தது போதும். பொங்கி எழுவோம். என்ன சொல்கிறீங்க? திரும்ப அங்கே தான் இருப்பானா? இப்போ நான் எங்கிட்டா போகிறது?
போகிற வழியே பாதையை அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ கதவு திறந்துருக்கு. இதோ உட்காந்துருக்காண்டா. டேய் உன்னை தலையில் நறுக்குன்னு கொட்ட போகிறேன்டா நான். இங்கிட்டு அங்கிட்டு எல்லா பக்கமும் முட்டி இருக்கு. டோன்ட் லீவ். போக. ஓ மை காட், மேலே உட்காந்துருக்காண்டா. லிஃப்ட்டு கண்டுபிடிச்சேன். லைட். ஓகே போவோம். 20. ஏறுனதுக்கு இறங்கிட்டோம். இப்போ வராண்டா. டேய் சீக்கிரம் லிஃப்ட்டை தரங்கடா. நான் ஓடிடுறேன்டா. டேய் லிஃப்ட்டு. குட் நைட். ஓகே, முயற்சியை கைவிடாமல் திரும்ப முயற்சி போங்க. விடுங்க. திரும்ப வராண்டா. டேய் விட்டதுலேருந்து ஆரம்பிக்கானேடா. லிஃப்ட் அமுக்குங்க. திரும்ப கொண்டு ஓகேடா. ஓகே கேண்டீஸ், கேம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, அடுத்த பாட்டில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பை.